இந்த வருஷம் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை இருந்தா பத்தாது, பரீட்சைக்கு நல்லா படிக்கணும். அவளுக்கு என்னடி மேஜர் விட்டு பொண்ணு, பணம் கொடுத்தாவது பாஸ் பண்ண வச்சிருவாங்க. நாம தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். போடி. கிருஷ்ணா, அம்மா சாவிய கொடு. எதுக்குமா? நானே டிரைவ் பண்ண போறேன். ஐயோ வேண்டாமா, நான் வண்டியை உங்ககிட்ட கொடுத்தேன்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என் உத்தியோகமே போயிடுமா? இப்ப நீ சாவி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ காலேஜ் கரெக்ட் டைத்துக்கு வரலன்னு நான் அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். ஐயோ வேண்டாமா, நான் புள்ள குட்டிக்காரன். ஏய் வாங்கடி, கார்ல இருங்க. இன்னைக்கு எவன் மாட்ட போறானோ அந்த ஆளை எப்படி ஏமாத்திட்டேன்னு பாத்தீங்களா? ஐயோ என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்குதான் அப்பா வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எப்படியா நானும் முதல்ல இறங்கணுமே. நானும் எப்படி இறங்குறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். சுமாரியா பேசாம குதிங்கடி. எப்படி இறங்குறது? ஹாஸ்டல்ல சுவரேறி குதிக்கிறீங்களா? அந்த மாதிரி குதிங்க. சரி இறங்கடி. போங்க. பாத்து இருங்கடி, பாத்து. கிருஷ்ணா, அம்மா வண்டி எடு. கொஞ்சம் இருங்கம்மா. ஐயோ ஐயோ, என்ன அம்மா, மெக்கானிக் இல்லாம வண்டி எடுக்கவே முடியாதம்மா. இத பாரு கிருஷ்ணா, நீதான் வண்டியை ஓட்டினேன்னு அப்பா கிட்ட சொல்லணும். நானா? நான் எங்கம்மா வண்டி ஓட்டினேன்? இத பாரு, நான் தான் வண்டியை ஓட்டினேன்னு தெரிஞ்சது அப்பா ஒரு சீட்டை கிழிச்சிடுவாரு. வேண்டாமா, அப்படியே சொல்லிடுறேன். சரி வாங்கடி. ஏண்டா முருகா, மணி 4:45 இன்னும் குழந்தை வர காணுமேடா. நீ ஒண்ணு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களே லேட் ஆச்சு, இது காலேஜ்ல படிக்கிற குழந்தை ஆச்சு. அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா என்ன? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ ஆட்டல் நிறுத்து, என் கால் நோவுது. அதாவதுப்பா, நீ மிலிட்டரியில கண்ட இங்க நடக்கிற விஷயம் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பீரங்கி துப்பாக்கி தொப்புட்டாதான் உனக்கு தெரியும். அதுல பார்ப்பா, காலேஜ் குழந்தைங்களை டாவடிக்கிறதுக்கு சில காலி பசங்க ஸ்கூட்டர்லயும் டாக்ஸிலயும் மூளைக்கு மூளை மந்திரி சூட்ட கோழி மாதிரி நிக்கிறானுங்க. அதுல எவன் வாட்டம் போன சுட்டு கூட்டாம என்ன முதல்ல ஒண்ணு சுட்டுடுவேன். என் பொண்ணை பத்தி என்னடா நினைச்ச? சரி விட்டுரு. என்னம்மா டாக்ஸில வர? நம்ம கார் என்னாச்சு? விட்டுட்டியா? என்னமாச்சு? ஆக்சிடென்ட் ஆச்சு டாடி. ஆக்சிடென்டா? ஒண்ணும் இல்ல. அறிவு கிட்ட பார்த்து ஓடுறேன். இல்ல நான் எங்க சொல்றேன். அப்பா, கிருஷ்ணன் கரெக்டா தான் போட்டான். எதுக்கு அந்த ஆட்டோக்காரன் நம்ப சரியா ஓட்டல? அப்புறம் கஷ்டப்பட்டு இப்படி ரைட்ல வலிச்சு, அதுக்கப்புறம் லெப்ட்ல வலிச்சு, அதுக்கப்புறம் நேரா போய், அதுக்கப்புறம் கடைசியில தான் சாஞ்சிருச்சு. அப்புறம் வந்து அது இல்ல கிருஷ்ணா. ஆமா, கார் கட்டிப்பட்டதுனால பரவாயில்ல. அதே என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஒரே ஒரு குழந்தை இதாவது கிளாஸ் வாணி. ஆமா, நீ போய் குளிச்சுட்டு டைனிங் கால். சரிப்பா. டேய் முருகா, டிஃபன் துணுட்டேனே. நீ சாப்பிட்டதே கேட்டேன். குழந்தைங்க ரெடி பண்ணிட்டா. நீ போய் தொட்டில உட்காந்து ஆடுங்கடா போ. வணக்கம்யா. என்னையா? வண்டிக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். போன வாரம் ரிப்பேர் பண்ணோம். பாப்பா ஓட்ட போய் மறுபடியும் எவ்வளவு செலவு பாருங்க. என்னது? பாப்பா ஓட்டினாளா? ஆமாங்க. அப்படியா? சரி, இந்த லிஸ்ட் பிரகாரம் சாமான்கள் எல்லாம் வாங்கி வண்டி ரெடி பண்ணு. சரிங்க. கிருஷ்ணா. ஐயா, காரை யார் ஓட்டினது? நான் தாங்க. நான் தான். யார் ஓட்டினது? அம்மா தாங்க. என்ன ஏன் போய் சொன்ன? அவங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. அவ சொன்னா நீ சொல்லிடுற? என் குணம் உனக்கு தெரியும்ல. எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவேன், போய் சொன்னா மன்னிக்க மாட்டேன். உனக்கு 10 நாள் சஸ்பெண்ட். ஐயா காரை யார் ஓட்டினது? அது வந்து டிரைவர் தான் ஓட்டு. என் குணம் உனக்கு தெரியுமில்ல. டிரைவருக்கு பனிஷ்மெண்ட் 10 நாள் சஸ்பெண்ட். உனக்கு பனிஷ்மெண்ட், உன்னோட 3 நாளைக்கு பேச மாட்டேன். அப்பா, என்னது ஆம்லெட்ல எப்படி வருது? முட்டையா கூ முட்டையா? சுந்தர் சுந்தர், ஏண்டா அலற?
என்னடா அது இந்த முட்டை உனக்கு ஏதுடா? கேட்டா நானா போட முடியும்? ஏதோ கோழி போட்டது கடையில வாங்கினேன். இந்த முட்டையை எப்படி போட்டாலும் ஆம்லெட் வர மாட்டேங்குதுடா. ஆம்லெட் வராத முட்டை ஒரு முட்டையா? இப்படி போட்டீங்கன்னா இந்த முட்டை மட்டும் இல்ல, எந்த முட்டையிலுமே ஆம்லெட் வராது. அத்தோட நீ இப்படி முட்டை பொறிக்கிறேன்னு தெரிஞ்சது ஊர்ல எந்த கோழி முட்டையே போடாது. ஏன்? ஐயா ஏண்டா உன் ஞாபகம் பதிவு அளவே இல்லையா? முட்டையில எது முக்கியமோ அதை பூரா கீழே ஊத்திட்டு இந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நம்ம மந்திரவாதி மாதிரி வித்த காட்டுற. இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுல்ல. நீ இனிமே இந்த கிச்சன்லயே ஒண்ணும் செய்யக்கூடாது. நீ போய் ஆபீஸ்க்கு ரெடி ஆகு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்போ ஐயோ, இவன் கூட ரூம்மேட்டா வந்தானே, என் புத்திய சொல்லணும். ஐயோ, கர்ப்பத்திலே கொண்டுட்டானே. ஐயோ சுந்தர், சுந்தர், என்னடா வர்மா பஜார்ல ஆசையோட வாங்கின போற சட்டை அதுக்குள்ள லூஸ் ஆகி போச்சுடா. மறந்து என்ன தெரியுமா? இது ஏன் சட்டடா இது? ஐயோ, ஒரே இடத்துல இருந்ததா அதான் மாத்தி போட்டுட்டேன். ஒரே இடத்துல இருந்தா மாத்தி போட்டுப்பியா? எனக்கு கல்யாணம் அடிச்சுன்னா முதல்ல என் பொண்டாட்டியோட தனியா போயிடணும். சரி சரி, நீ ஆபீஸ் கிளம்புற வழிய பாரு. வாசல்ல உன் ஸ்கூட்டர் இருக்கு, அதுல போ. சைக்கிள் ஏறி கூடாது. போறேன். எனக்கு தான் ஞாபகம் வருது. என்ன ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போடியா? இதுக்கா? என்னையா அது? சைக்கிள் பணம் நிறுத்திக்கிட்டு பெட்ரோல் போடுன்னு சொல்ற? சாரி, ஸ்கூட்டர்ல வரேன் நினைச்சிட்டு ஞாபகம் வருதுல, நான் தான் தெரியாம கேட்டேன். யோ, நீ அடிக்கடி இப்படித்தான் ஞாபகம் மருதியா பேசிக்கிட்டே இருக்கிற. முதல்ல போய் நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கியா. போயா. ஒரு கோல்ட் ஸ்பாட் கொடுப்பேன். இந்த பார். தேங்க்ஸ். ஐயோ, என் ஸ்கூட்டர், ஐயோ ஸ்கூட்டர், ஐயோ திருட்டு போறானே, யாரோ புரியல. வீட்டுல இருந்து சைக்கிள்ல வந்தேன், இப்ப ஸ்கூட்டர்ல வரேன். கலர் குடிச்ச கடையில மாத்திட்டேன் போல இருக்கு. நைஸா அங்கேயே விட்டுடுவோம். என் சைக்கிள் விடாதீங்க அவனை. என் சைக்கிளை திருடிட்டு போறான். விடாதீங்க, விடாதீங்க அவனை. முடிங்க அவனை. ஐயோ, வண்டி பஞ்சர் ஆகி போச்சே. ஸ்டெப்னி வர இல்ல. ஐயோ, இது நம்ம வண்டி கிடையாது. சைக்கிள் ஸ்கூட்டர் திருடி ஒளிச்சு வச்சுட்டு இங்கேயா சுத்திக்கிட்டு இருக்கேன்? நடரா ஸ்டேஷனுக்கு. சார், நான் தெரியல சார். பேசாத, ஸ்டேஷன் வா. ஐயோ, நான் ஆபீஸ் போடுவேன். ஆபீஸ் வரையா கேக்குது? நடரா ஸ்டேஷனுக்கு. நடரா, வாடா. என்ன கேஸ் மேன்? சார், சைக்கிள் ஸ்கூட்டர் ஒருத்தர் திருடினா சார். அவனை பிடிச்சு உள்ள போட்டுருக்கோம். கூவையான. குட் மார்னிங் சார். சார், இதெல்லாம் நான் திருடல சார். நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் திருடல சார். ஆமா, நீ பாளையங்கோட்டை வக்கீல் ராஜமாணிக்கம் பிள்ளை சன் திவாகர் தானே? ஆமா சார். ஆமா, நீ எப்படி இங்க? என்கிட்ட ஸ்கூட்டர் சொந்தமாவே இருக்கு சார். ஆனா ஸ்கூட்டர் நிக்க வேண்டிய இடத்துல சைக்கிள் நிப்பாட்டிட்டேன், சைக்கிள் நிப்பாட்ட வேண்டிய இடத்துல ஸ்கூட்டர் நிறுத்திட்டேன். இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன். இந்த ஞாபகம் மருந்துனால வந்த கோளாறு சார். உனக்கு சின்ன வயசுல இருந்த ஞாபகம் வருது இன்னும் போலியா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சார். அப்படியா? கான்ஸ்டபிள், அந்த சைக்கிளும் ஸ்கூட்டரும் இப்ப எங்கேயா இருக்கு? வெளியே நிறுத்திருக்கோம் சார். அத சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சு கையெழுத்து வாங்கிக்கங்க. எஸ் சார். திவாகர், சிரம் ப்ளீஸ் சிரம். தேங்க்யூ சார். காஃபிலேயே சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. தோசையில வேற சக்கரையும். சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட சொல்லு. கேட்டுக்கினியா? சக்கரை இல்லாம என்னால எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லு. கேட்டுக்கினியா? கேட்டுக்கிட்டேன். அவருக்கு என்ன?
நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் எல்லாம் அவசர பண்ணோம். என் உடம்ப பத்தி யாரும் கவலைப்பட வேணாம், அவங்க வேலையை பார்க்க சொல்லு. ரோதியா போச்ச. வாங்குற சம்பள தொகையை விட ஜாஸ்தியாவே நான் வேலை பாக்குறேன். இந்த வேலையும் பார்த்தா மாசத்துக்கு ரெட்டிப்பு சம்பளம் தரணும். தர முடியுமா? ஏன்பா மேஜிர ஏதோ குழந்தை தெரியாதனமா ஒரு தடவை கார் ஓட்டிடுது, அதுக்கு போய் இன்னும் முறைக்கிய இன்னும் அர்த்தம் நீ கூட தான் சின்ன வயசு எல்லாம் புழுகு புழுகுனியோ யார் கண்டா ஏடியா? நான் சொன்னதுதான். 3 நாளைக்கு நான் அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், தொட மாட்டேன்னு சொல்லு. குட்டிடுவா. பேச மாட்டீங்களா? உங்களை எப்படி பேச வைக்கிறேன்னு பாருங்க. என்னமோ தொட மாட்டான்னு பீத்தினியா? இப்ப பொண்ணுக்கு பிறக்க ஏறின உடனே தலைய தட்டிங்க. ஓப்பா ஆத்து வெள்ளத்தை கூட தடுக்கலாம், ஆனா அப்பன் பாசத்துக்கு அனுப்பட முடியாது. சாந்தி, 3 நாள் என்னம்மா, 3 நிமிஷம் கூட உன்னோட பேசாம என்ன இருக்க முடியாது. நான் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிடா. என்னோட பேசுமா. உடனே பேச முடியாது. எங்க என்ன பார்த்து சொல்லு. அப்பா அதுக்கே பாருங்க. அப்பா உங்களால மட்டும் இல்லப்பா, என்னால கூட உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது. சாப்பிட சாப்பிட. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு எழுச்சவா நிக்கிறான் பாருடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? பஸ்காக வெயிட் பண்றீங்களா? ஆமாங்க. ஐயோ, இங்க பஸ் வராது சார். ஏங்க? அந்த கார்னர்ல ஒரு பஸ்ஸும் லாரியும் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த பக்கம் வர பஸ் எல்லாம் அப்படி திருப்பி விடுறாங்க. அப்படின்னா நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்க எங்க சார் போறீங்க? கிண்டி வரைக்கும் போறேங்க. அடடே, நாங்களும் கிண்டி தான் போறோம். இருக்கீங்க சார், நாங்க டிராப் பண்றோம். பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ, இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? இறக்கங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். வாங்க. பரவாயில்லைங்கிறீங்களா? பரவாயில்ல. தேங்க்யூ மேடம். இந்த காலத்துல பணம் கொடுத்தா கூட பஸ்ல ஏத்திட்டு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கார்ல என்ன ஃப்ரீயா ஏத்திட்டு போறீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப திறந்த மனசுங்க. ரொம்ப நன்றி. இதெல்லாம் சாதாரணங்க, விஷயமே இனிமேதான் இருக்கு. ஓ சரி. இறங்குங்க. இங்கயா? என்னங்க நீங்க கிண்டியில இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு பீச்சில் இறக்கி விடுறீங்க? யோ, வழக்கமா நாங்க யாரை ஏத்திக்கிட்டு வந்தாலும் இங்கதான் இறக்குவோம். இறங்கு. இதான் உங்க தொழில? ஆமா. நீங்க தானே ஏற சொன்னீங்க? ஆமாயா, இப்ப நான் தான் இறங்க சொல்றேன். இறங்கியா? முடியாதுங்க. யோ, இப்ப நீ ஒழுங்கா இறங்கலன்னு வச்சுக்கோ, என் கையை பிடிச்சி இழுத்து கூத்திட்டு போடுவேன். Help me. நான் இறங்குறேன். Bye. Tata. See you. அப்படியா விஷயம்? என்னடா நீ என்ன ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறது நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், அதை கேட்காம நீ சிரிச்சிட்டு இருக்கிய? அட போடா, அந்த பொண்ணை நம்ம ஒன்ன மட்டும் தான் அவமானப்படுத்திட்டான்னு நினைச்சு நீ பேசிட்டு இருக்க. எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியும். மத்த ஆம்பளைங்களை பார்த்து டீஸ் பண்றதே அவளுக்கு தொழில். நீ கவலைப்படாத, அவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டாந்துருவோம். ஆமா, நேருக்கு நேர், பதிலுக்கு பதில், ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்கியே தீரணும். என்ன தெலுங்கு டப்பிங் படம் பேரெல்லாம் சொல்றேன்? என்ன திவாகர், ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா? நீ குடுதா இருக்கியா? வெரி குட் வெரி குட். என்ன மணி சாஸ்திரிகளை ஏத்து விட போறோம்? 17ஆம் தேதி அம்மாவுக்கு தவசம். அம்மா செத்து போயிட்டாங்களா? உங்க அம்மா செத்து போன சொல்லவே இல்லையா? எங்க அம்மாவுக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு. அப்ப உங்க அம்மா இன்னும் சாகலையா? இருக்காளே. ஏன் சார்? ஏன்னு தெரியல. ஆமா, போன மாசம் யாருக்கும் திதி கொடுத்தோமே, அது உங்க அப்பாவுக்கு. இது கூட ஞாபகம் இல்லையா? ரொம்ப ஞாபகம் இல்லப்பா. இது பாரு, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. அவன் வந்து அதிர்ஷ்டமாவது ஒரு பொறுப்பு அடிச்சு வரட்டும். அது எல்லாம் உணர்ச்சி வந்துடும் சார். நான் வரட்டுமா? மார்க்கெட்டுக்கு போகணும். நான் வரட்டுமா? டிபிக்கெல்லாம் அட்வான்ஸ் தர முடியாது. நான் மொத்தமா வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.